அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பீஸ் ஃபவுண்டேஷன் அன்பிற்கு உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ். இது புதிய டிடிசிபி அப்ரூவல் ப்ராஜெக்ட் எப்போ லான்ச் செய்ய போகிறோம் என்பது பற்றிய அப்டேட் இது. நமது பீஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக இறைவன் கிருபையை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் ப்ராஜெக்டில் தவணை முறையில் கொடுத்து கொண்டு வருகிறோம். இதனால் பல பேர் வாழ்க்கையில் பயனடைஞ்சிருக்காங்க. அதே போல் நம்ம ஒவ்வொரு சைட் லான்ச் செய்யும்போது சரி, அதற்கு முன்பதாக மக்களிடத்தில் எந்த இடத்தில் என்ன விலையில் லான்ச் செய்யலாம் என்பது பற்றி ஒரு அபிப்பிராயத்தை ஆலோசனை கேட்குறோம். கடைசி ப்ராஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் மதுரை மாவட்டம் தச்சநேந்தலில் ஃபாரூக் நகர் ப்ராஜெக்ட் லான்ச் செஞ்ச ஒரே நாள்லேயே ஆல்மோஸ்ட் பிளாட்டுகள் விட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு பத்திர பதிவு செய்யப்பட்டு வெற்றி விழா வைக்கப்பட்டு இப்போ எல்லாத்துக்கும் பட்டாலா வாங்கி கொடுத்துரும் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ புதிதாக ஏறக்குறைய ஒரு 3-4 மாதங்களாக பல பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அடுத்த ப்ராஜெக்ட் எங்கே லான்ச் செய்ய போயிருங்க, எங்களுக்கு தவணை உள்ள பிளாட் தேவைப்படுதுன்னு கேட்டாங்க. அப்போ மக்களிடத்தில் என்ன செஞ்சோம், 28/8/2024 புதன்கிழமை யூடியூப் வாயிலாக எங்கே எந்த இடத்தில் என்ன விலையில் லான்ச் செய்யலாம் என்பது மக்கள்கிட்ட அபிப்பிராயத்தை கேட்டோம். பல பேர் அபிப்பிராயத்தை கூறியிருந்தாங்க. ஒரு சிலர் செல்போன் பயன்படுத்த தெரியாத சில நண்பர்கள் மட்டும் ஃபோன் மூலியமாக அபிப்பிராயத்தை தெரிவித்தாங்க. அதே போல் இன்ஷா அல்லாஹ் அவங்களோட அபிப்பிராயத்தை கருத்தில் கொண்டு அந்த இடத்த பார்க்க ஆரம்பித்தோம். இறைவன் கிருபையை கொண்டு இடத்த பார்த்து ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் போகும்போது ஒரு சில விஷயங்களால் அது தள்ளி போச்சு. காரணம் டாக்குமெண்ட் லீகல் சரியில்லை. நம்ம 100 இயர்ஸ் நம்ம டாக்குமெண்ட் பார்க்குறோம். அது போக இடத்துடைய தன்மை மண் சரியில்லாமல் போயிடும், ஃப்ரெண்டேஜ் சரியில்லாமல் போயிடும், அந்த வாழக்கூடிய பகுதி மக்கள் சரியில்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல டெவலப்மெண்ட் ஆகாதுங்கிற விஷயத்தை மட்டும் வெளியே வந்துடுவோம். அந்த இடம் இப்போ எல்லாம் ஓகேயா இருக்கும், நஞ்சையாக இருக்கும். இந்த மாதிரி அடிப்படை காரணத்தினால நவம்பர் மாதம் இந்த மாதம் செய்யக்கூடிய ப்ராஜெக்டை செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆகவே இன்ஷால்லா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்றும் பொங்கலுக்கு முன்னாடி அல்லது பொங்கலுக்கு பின்னாடி ஒரு புதிய டிடிசிபி அப்ரூவல் ப்ராஜெக்ட் லான்ச் செய்ய போகிறோம். அது முழுக்க ஏழை எளிய மக்களுக்கான தவணை முறை ப்ராஜெக்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இடம் வேணும்னு மனை வேணுங்கிறவங்க இப்போ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இந்த யூடியூப் வாயிலாக உங்ககிட்ட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ உங்களுடைய ஊர் உங்களுடைய பெயர் மென்ஷன் பண்ணுங்க. நம்மகிட்ட ஏற்கனவே இடம் வாங்கின கிளைண்டா இருந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நீங்க எந்த ப்ராஜெக்ட்ல வாங்கினீங்களோ உங்க ப்ராஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்க. யாரும் கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணா கண்டிப்பா மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. உங்களை அந்த பேரை வச்சு ஏற்கனவே நம்ம கம்பெனியில இந்த 4 மாதங்களாக 500-600 நபர்கள் எங்களுக்கு தவணை முறை பிளாட் வேணும்னு கேட்டிருக்கீங்க. உங்க லிஸ்ட் ஆல்ரெடி இருக்கு. ஆகவே இன்ஷா அல்லாஹ், ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் செய்ய போறோம்னா குறைந்தபட்சம் அதிகபட்சம் பார்த்தோம்னா ஒரு 2 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கருக்குள்ளதான் நம்ம வாங்கி பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்படி இருக்கும்போது ஒரு ஏக்கர்லேருந்து 5 ஏக்கருக்குள்ள அதிகபட்சம் ஒரு 150 பிளாட்டுகள் இருக்கும். ஆனால் இப்பவே கேட்டிருக்கோம் 600 பேர். ஸோ எல்லாத்துக்கும் தர முடியாது. யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா, யாருக்கு வேணுங்கிற இன்ட்ரெஸ்ட் முன்கூட்டியே சொல்றீங்களோ ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அவங்க யூடியூப் வாயில தான் கமாண்ட் கொடுக்கணும் அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ராஜெக்ட் அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக துவா செய்யுங்க. இந்த ஜனவரி மாதம் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் செய்யப்படும். இந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடைய துவா செய்யுங்க. யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு உங்க பக்கத்தில் யாருக்காவது கேட்டிருப்பாங்க தவணை முறையில், அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊரை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த ப்ராஜெக்ட் போன்று பல ப்ராஜெக்ட் ஏழை மக்களுக்காக 2025 காத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம நிறுவனத்துக்கு அனைவரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.